வெறும் பைபிளை வச்சு மட்டும் நான் பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது. எது கிடைச்சாலும் அதை வச்சு பிரசங்கம் பண்ணிடுவேன் நான். ஜீசஸ் மாதிரி கிங்டம் புரிஞ்சுக்கிற மாதிரி யாரும் சொன்னதே கிடையாது. நான் எல்லாத்துல நின்னும் சுவிசேஷத்தை சொல்லணும்னு ஆசைப்படுவேன். வெறும் பைபிளை வச்சு மட்டும் நான் பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது. எது கிடைச்சாலும் அதை வச்சு பிரசங்கம் பண்ணிடுவேன் நான். இயேசு கையில் பைபிள் இருந்துச்சா? யார் கையிலும் பைபிள் கிடையாது, இயேசு கையிலும் பைபிள் கிடையாது. ஆனா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நம் நடுவிலே வாசம் பண்ணினார். எந்த அளவுக்கு அவர் பேசினாரு, எந்த அளவுக்கு அவர் போதித்தாரு அப்படின்னா, அந்த ஊர்ல அரசாங்கத்தில் ஒரு கொந்தளிப்பே வந்துடுச்சு. கொந்தளிப்பே வந்துட்டு நாளுக்கு நாள் கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. வீட்டில் போனா கூட்டம், நடந்தா கூட்டம். நீங்க இப்போ பார்க்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பமே ஒரு பெரிய ஜனநாயகன். படிச்சு பாருங்க. சில காரியங்களை புரிஞ்சுக்கணும், பைபிளை புரிஞ்சுக்கணும், நம்முடைய செய்தியை புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். நம்ம என்னன்னா அந்த டைம்ல என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். இயேசுகிட்ட இருந்தா கற்றுக்கிட்டேன். அவர் மீனவர்கிட்ட போனார்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த வலைக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்றவர். வியாபாரிகள் கிட்ட போனார்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய ராஜ்யம் முத்துக்களை தேடுகிற நல்ல வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு. விவசாயி கிட்ட போனார்னா தேவனுடைய ராஜ்யம் நிலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. பெண்கள்லாம் வந்தாங்கன்னா, எங்களுக்கு புரியலையா, தேவனுடைய ராஜ்யம் உன் வீட்டில் அரைச்சி புளிக்க வச்சிருக்கல அந்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென். ஜீசஸ் மாதிரி கிங்டம் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி யாரும் சொன்னதே கிடையாது. இந்த இது சொல்லுவாங்கல்ல, போய் தங்கிப்பாங்கல்ல, மடம் கிடையாது. இது அரசு ஆட்சி நடக்கிற இடம், இது ஆளுகையின் இடம். It is not a religious center, it's a reigning center. Amen.